கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 12:20, மேத்யூ 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். எப்படி? அவருடைய நியாயத்திற்கு ஜெயங்கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார்? மக்களால் உதாசீனப்படுத்தப்பட்ட காரியங்களை, உபயோகமற்றது என்று சொன்ன காரியங்களை உபயோகமுள்ளவைகளாய் மாற்றுவார். அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறாரு. ஒன்று என்ன? நெறிந்த நாணலை முறிக்காமலும். இந்த நாணல் எதற்காக? அதாவது அது எழுதுவதற்கு பயன்படுத்துவது. இந்த நாணலை கொண்டு மயிலை தொட்டு எழுதுவாங்க. அந்த நாணல் கொஞ்சம் என்னென்னா நெறிஞ்சு போச்சுன்னா அதை என்ன பண்ணிடுவாங்க? முறிச்சு போட்டுருவாங்க. இது இனிமேல் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதை உபயோகப்படுத்துகிறாங்க. மங்கி எரிகிற திரி, அது திரி மங்கி எரியும் போது அதை என்ன பண்ணுவாங்க? நம்ம வீடுகள் எல்லாம் முன்னாடி வச்சுருப்போம். அதை சரி பண்ணி அதை லேசாக இழுத்து மேலே எடுத்து விடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? அதை முடிச்சு போதும்னு சொல்லக்கூடியதான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அதை செய்ய மாட்டார். என்ன? உபயோகம் இல்லாத அப்படிங்கிற சொல்ல மக்களையும் அவர் உபயோகப்படுத்தக்கூடியதான். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். என்ன? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஞானம் இல்லாதவங்க, ஆண்டவர் பலம் இல்லாதவங்க, பலவீனமான மக்கள், இவர்களை தெரிந்து கொண்டு அவங்கள உபயோகப்படுத்துகிறார். அப்போ யூதர்கள் இது உபயோகமற்றது, இதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து வேண்டாம் என்று தள்ளி வைக்கப்பட்ட காரியங்களை எடுத்து என்ன கர்த்தர் அதை தன்னுடைய நாம மகிமைக்கென்று உயர்த்த, தம்முடைய நாம மகிமைக்கென்று உபயோகப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஏசாயா தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது, இப்போ ஏதாவது உங்களுக்கு ஆள் தெரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எப்படிப்பட்டவங்கள? நல்ல பலம் உள்ளவர்களை, ஞானம் உள்ளவர்களை, அப்படிப்பட்டவங்கள தான் தெரிந்தெடுப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ எப்படி? மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய மக்களைத்தான் தெரிந்து கொள்வார். அவர்களைத்தான் கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தெரிந்து கொண்டது யாரு? சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய மக்களை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புகிறார். இப்போ குமாரனாகிய கிறிஸ்து 3 வருட காலம்தான் ஊழியம் பார்க்க போகிறாரு. ஊழியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறிச்சுட்டு அந்த ஊழியத்தை மற்றவங்க கையில் கொடுத்துட்டு போக போகிறாரு. இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவாக இருந்து இந்த பூமிக்கு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இருக்கிறதுலே நல்லா வேத வசனத்தை தெரிஞ்சு அதை நல்ல வேத வசனத்தை பேசக்கூடிய நல்ல ஒரு ஆளுங்க, எப்படி ரொம்ப பயங்கரமாக பேசக்கூடிய, ஒரு ஞானமாக பேசக்கூடியது, நல்லா வாதாடக்கூடிய இப்படிப்பட்ட மக்களை தானே தெரிந்தெடுத்திருப்போம். சிந்திச்சு பாருங்களேன். இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறதா இருந்தால் எங்கே படிச்சிங்க, எந்த இதில் படிச்சிங்க, என்ன MBA படிச்சிருக்கீங்களா, அதை படிச்சிருக்கீங்களா, இதை படிச்சிருக்கீங்களா, அப்படிங்கிற ஒரு காரியம் தானே பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் எப்பயுமே அப்படி கிடையாது. மோசையை தெரிந்தெடுக்கும்போது மோசை என்ன சொன்னார்? எனக்கு ஆண்டவரே, எனக்கு திக்குவாய், என்னால் பேச வராது, அப்போ நீ தான் வா, நீ தான் பேசுறதுக்கு சரியான ஆளுன்னு எடுத்தார். அப்போ என்னன்னா, ஆண்டவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். அதை தெரிந்து கொண்டு அதில் தம்முடைய பலத்தை காட்டக்கூடியதாக. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களால் எது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் உங்களால் செய்ய முடியும். தேவன் அப்படிப்பட்டவங்களை தான் தெரிந்து கொள்கிறாரே ஒழிய நல்லா படித்து நல்லா பேசக்கூடிய நல்ல திறமை வாய்ந்த ஆள்கள் அல்ல. தன்னுடைய பலம் விளங்கும்படியாக தன்னுடைய நாம மகிமைக்கென்று அப்படிப்பட்ட மக்களை தெரிந்து கொள்கிறார். அதனால்
நீங்கள் யாருமே தள்ளிவிடப்பட்ட மக்கள் யாரும் இல்லை. நீங்கள் யாருமே புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இல்லை. யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் முழு மனதோடு வரும்போது உங்களை எடுத்து உபயோகப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். தனக்கு பின்பாக ஊழியம் நடத்துவதற்கு ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மக்களை எடுத்து அவர்களை உபயோகப்படுத்தினார். இது எங்களுக்கு ஒரு மிகுந்த தைரியத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை அறிந்து கொண்டோம். நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.